தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பாலபிஷேக நிகழ்ச்சி தொடர்ந்தபடியே பக்தர்கள் அன்னையின் கருணை மழையில் நனைந்தபடியே ஆகஸ்ட் 4ஆம் தேதியும் இந்த பாலபிஷேக நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது. இங்கே வந்து வணங்கினால் இது நடக்கும், அங்கே போய் வணங்கினால் அது நடக்கும், இங்கே போய் இது கொடுத்தால் இது நடக்கும், அங்கே போய் அது கொடுத்தால் அது நடக்கும் என பல இடங்களை பற்றி கேள்விப்படுகிறோம். அம்மா எதுவுமே கொடுக்காமல் எல்லாமே நடப்பது சித்தர் பீடத்தில் மட்டும்தானே. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோருமே பக்தர்கள், எல்லா பக்தர்களுமே மனிதர்கள் என்று மதிக்கப்படுவதும் நீ குடியிருக்கும் மருவத்தூரில் மட்டும்தானே தாயே. அம்மா திருவாரூரில் பிறந்தால் முக்தியாம், திரு அண்ணாமலையை நினைத்தால் முக்தியாம், காசியில் இறந்தால் முக்தியாம் சொல்கிறார்கள். தாயே, உன் வடிவில் விழித்தால் எங்களுக்கு சக்தி, உன் மலரடி நினைத்தால் எங்களுக்கு சக்தி, உன் புன்னகை கண்டால் எங்களுக்கு சக்தி, உன் மந்திரங்களை உச்சரித்தால் எங்களுக்கு சக்தியோ சக்தி என்ற உணர்வுடன் பாலபிஷேகம் தொடர்ந்தது. இரண்டு நாளபிஷேகம் நடந்த இந்த பாலபிஷேகத்தின் அருள்மழையில் பக்தர்கள் நனைந்தனர். பாலபிஷேகத்தால் அன்னையும் நனைந்தாள். குளிர் மனத்தோடு நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றனர் பக்தர்கள். பாலபிஷேகம் பண்ணுறது ஒரு டிவைன் பிளெஸிங் போல் இருக்குது எங்களுக்கு. நான் ஒவ்வொரு தடவை ஆடிப்புறம் ஃபெஸ்டிவலில் கலந்துட்டு போயிட்டுருக்கேன். அதில் இந்த பாலாபிஷேகம் பாருங்கள், இன்றைக்கி 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் போகும்போது ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க கூட எல்லாம் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய பரிபூர்ண திருப்தி இருக்குது. அதில் அம்மானுடைய அருள் கிடைக்குதுன்றத ஒரு இது இருக்குது, அந்த அதாவது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எல்லோரும் அது என்னமா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இதுக்கு இப்போ கலந்துக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு போகிறதுல ஒரு திருப்தி இருக்குது. அதனால் அருள் கிடைக்குது, அதனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. அதில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் அது தவிர்க்கப்படுது அப்படின்றது ஒரு நல்ல இது இருக்குது. ஒரு நம்பிக்கை, அதில் ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஆன்மீகம் இதெல்லாம் கலந்துருக்குங்க. மிகவும் சிறப்பாக செம்மையாகவும் இந்த ஆலயம் செயல்பட்டு வருகிறது. தவத்திரு பங்கார அடிகளாருடைய அருளாசியால் சிறப்பாக இந்த ஆலயம் செயல்பட்டு வருவது மனித இனத்திற்கே கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும். எல்லாருக்கும் எந்த விதமான பாடுபாடுமின்றி ஏழை எளியவர்களும் பயன்படுற அளவில் இது நடந்துட்டு வருதுன்றதை நான் பார்க்குறேன். அதில் ரொம்ப திருப்தி. ரொம்ப I think first time I saw the, second day I saw the Amma. Way of the functioning of the temple and Mataji, his workers, maintenance, giving the food, everything is very fantastic. Really, being a Amma, she is doing social work for the nation, for the poor people. That's what I please, definitely. Next time also recommend I darshan with Amma. I'm pleased with, I'm happy with the darshan of Amma. I think after seeing all these facilities, all this, the social services, I'm very happy, I'm satisfied. I think social service is most important, which is what Amma is doing. I saw last time I saw the hospitals, I saw the institutions, I saw the entire development, I saw Amma's development. It's fantastic. This such a social work should need in this country. 35 ஆண்டு காலத்துக்கு முன்பாக இருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்து செல்கின்றேன். அப்பொழுது அம்மா அவர்கள் பல சித்துக்களை செய்து
மக்களுக்கு பல நன்மைகளை செய்தாள். எத்தனையோ பேருக்கு பல சித்துக்களை செய்து நோய்களை குணமாக்கின்றாள். புற்றுநோயை குணமாக்கியிருக்கின்றாள், வாத நோயை குணமாக்கியிருக்கின்றாள். இப்படி எத்தனையோ முடவர்கள் எத்தனையோ நோயை குணமாக்கி நம்முடைய மருவத்தூர் அம்மா அருள் பாலித்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே நெடுநாட்களாக ஆடிப்பூரம் என்ற ஒரு திருவிழாவை வைத்து முதலாக காஞ்சிபுரம் மன்றம் தான் இங்கு எங்களுக்கு முதல் உரிமை கொடுத்தது அம்மா. ஏனென்றால் காஞ்சிபுரத்தில் தான் இந்த அம்மா குடிக்கொண்டு இருக்கின்றாள். அதை நாங்கள்லாம் எங்களும் பெருமையும் மகிழ்ச்சியும். அதன் பிறகுதான் மற்ற மாவட்டங்கள்லாம் படிப்படியாக வந்து மக்கள்னா அம்மாவுடைய சக்தியை பார்த்து அற்புதத்தை பார்த்து மக்கள் லட்சக்கணக்கான மக்கள்லாம் இங்கு வந்து பல நன்மைகளை பெற்று பல அற்புதங்களை பார்த்து அம்மாவுடைய அருளை பெற்று செல்கிறார்கள். ஓம் சக்தி நவே அம்மா. அம்மானாவே சகல நிவாரணத்துக்கும் சகல சந்தோஷத்துக்கும் இந்த உலகத்தோட அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய தாய். அம்மாவை நம்பி வந்தவங்க யாருமே வீணா போனதில்லை, எல்லாமே உயர்ந்திருக்காங்க. உதாரணம் நான். அம்மாவோட சக்தி தான் அம்மா. அகில உலகத்திற்கும் அம்மாவே அரசி. எந்த மனக்குறை இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் நிறைய பேர் மருவத்தூர் தாய்கிட்ட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின உடனே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாமே அம்மா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கு நம்ம இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. அம்மாவின் குழந்தைங்களாவே நம்ம இருக்கணும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைக்கணும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பாலபிஷேகம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 11 மணிக்கு தொடங்கியது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. பாலபிஷேகத்தின் நிறைவான நிகழ்ச்சியை சக்தி கோபா செந்தில்குமார் அவர்கள் நிகழ்த்தினார். இந்த நிறைவு பக்தர்களுக்கு மனநிறைவு. பளிச்சிட்ட அன்னையின் அருளால் பங்கேற்றோர் இதயம் நிறைவு. ஆடிப்பூரத்திற்கு வந்தோம், கஞ்சி வார்த்தோம், அபிஷேகம் செய்தோம், அருள் பெற்றோம் என வந்தவர்களுக்கு எண்ணத்தில் எல்லாமே நிறைவு. ஆடி விழாக்கள் 1000 இருந்தாலும் ஆடிப்பூர விழாவை அலங்கரித்த தாயே, எங்கும் கிடைப்பது எல்லோருக்கும் ஏற்றது, உளத்திற்கும் நலத்திற்கும் உகந்தது பாலும் கஞ்சியும் தானே. அதனால்தானே கஞ்சி வார்ப்பும் சுயம்புவுக்கு பாலபிஷேகமும் மருவத்தூரிலே. லட்சோப லட்சம் பக்தர்கள் ஆடிப்பூரத்தில் இதயம் மகிழ்ந்து அருளில் நனைந்தனர். ஆடிப்பூர நங்கையை வணங்கியவர்கள் வரும் நவராத்திரி நாயகியை காண வருவோம் என்று கூறியபடியே தாயை வணங்கிச் சென்றனர்.